கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, மீண்டுமாக இன்னொரு நாளிலும் உங்களை தொலைக்காட்சியின் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தி கேட்பதற்காக அவளோடு வந்திருக்க உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். அவர் கண்களை மூடி ஜெபித்து தியானத்திற்குள்ளாக கடன் செல்வோம். உன்னதங்களில் வாசமாக இருந்து பூமியின் மனுமக்களை கண்ணை பார்த்து வருகிற பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நாளின் முடி வேத வசனங்களை தியானிப்பதற்கு ஆண்டோடைய சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக நடி சுவாமி. ஆண்டவர் பேசுகிற ஒவ்வொரு காரியங்களும் நாங்கள் புரிந்து கொள்ள பரலோகத்தின் ஞானத்தை எங்களுக்கு தரும்படியாய் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி உடைய வார்த்தைகள் கேட்கிற நேயர்களுக்கும் எங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கே தேவன் கிருபை செய்யும்படியாய் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்பிக்கை ஊழிய தூண்டுதலை தர வேண்டும். தேவனிடத்தில் நம்பிக்கை வைப்பது மாத்திரமல்ல, அந்த நம்பிக்கையை பிற மக்களிடத்திலும் உருவாக்குவதற்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். அந்த ஊழிய தூண்டுதல் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த ஊழிய தூண்டுதல் இல்லாவிட்டால் நாம் நம்பியிருக்கிற அந்த நம்பிக்கை வீணாக போய்விடும். அந்த நம்பிக்கை நம்மை விட்டு விலகுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. காரணம், நாம் தேவனை நம்பியிருக்கிறோம். மற்றவர்களையும் தேவனுடைய நம்பிக்கை அவர்களுக்கு வருவதற்கு நாம் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் இருக்கிறோம். ஊழியம் செய்வதற்கான தூண்டுதல் அல்லது துடிப்பு நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். நாம் அறிந்த சத்தியத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்களை ஒளியினிடத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அப்படினால் நம்முடைய சரீரம் ஒரு களிமண்ணாக தோன்றலாம். ஆனால் இந்த களிமண்ணில் ஆண்டவர் இந்த பாத்திரத்தில் பொற்காசுகளை வைத்திருக்கிறார். அந்த பொற்காசுகள் தேவனுடைய சத்தியம். அந்த சத்தியத்தை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்போது தான் நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும், நம்முடைய நம்பிக்கை பெருகும், நம்முடைய நம்பிக்கை வளர்ச்சி அடைந்து கொண்டே போகும். அந்த நம்பிக்கையை பிறரோடு நாம் நம்பிக்கையோடு சொல்லும் பொழுது அவர்களும் அந்த நம்பிக்கைக்குள்ளாக வருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை சந்திப்போருக்கு வாக்கியமூட்டும் ஒரு காரியத்தை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு எப்படி நம்பிக்கை ஏற்பட்டது தேவன் மேல், நான் எப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிறேன், இந்த நம்பிக்கையை என் உடன் சகோதரருக்கோ அல்லது திருச்சபை விசுவாசிக்கோ அல்லது புதிதாக வரக்கூடிய ஒவ்வொரு நபருக்கோ நான் எப்படி பகிர்ந்தளிக்க முடியும் என்பதை யோசித்து அந்த ஊழிய தூண்டுதலோடு அந்த சாட்சியை மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கையை பெருக பண்ணுகிறார். நாம் யாரிடத்தில் அதை பகிர்ந்து கொள்ளுகிறோமோ அவர்களுக்கும் நம்பிக்கை வரும்படியாக ஆண்டவர் அதை செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தொந்தரவுகளும் உபத்திரவங்களும் இருந்தாலும், வேதனைகளும் சோதனைகளும் வந்தாலும், நம்பிக்கை இல்லாதவர்களைப் போல நம்பிக்கை உள்ளவர்கள் கலங்கக்கூடாது. காரணம், தேவன் மேல் விசுவாசம் வைக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் நிச்சயமாக சோதனைகளும் வேதனைகளும் பாடுகளும் சோர்வும் எல்லாமே வரும். சோதனைகளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த நபரும் அவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி சொன்னால் அவனுக்கு நிச்சயம் சோதனை கண்டிப்பாக வந்தே ஆக வேண்டும். அவன்தான் கிறிஸ்தவன். கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்பிக்கை உள்ள ஒரு தேசத்தில் கடுங்குளிர் காலம் இல்லை என்கிறது ஒரு ஆங்கில பழமொழி. மீண்டும் வாசிக்கிறேன். நம்பிக்கையுள்ள ஒரு தேசத்தில் கடுங்குளிர் காலம் இல்லை. அங்கே குளிர்காலமே கிடையாது, எல்லாமே அனலாய்த்தான் இருக்கும். அப்படி என்றால் கிறிஸ்தவ பிள்ளைகள் ஒன்று அனலாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் குளிராக இருக்க வேண்டும். லவோதிக்கா திருச்சபை காண்டர் கொடுக்கக்கூடிய எச்சரிப்பு அதுதான். ஒன்று நீ அனலாயிரு, இல்லை குளிராயிரு. நீ வெதுவெதுப்பாக இருந்தால் உன்னை என்னுடைய வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று லவோதிக்கா திருச்சபை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் யார்? எந்த திருச்சபையில் விசுவாசிகளாக இருக்கிறோம்? லவோதிக்கா திருச்சபையின் விசுவாசிகளாக இருக்கிறோமா? ஒருவேளை அந்த விசுவாசிகளாக இருப்போமானால் நாம் அனலுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அனல் இல்லாதவர்களாய் காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாகவே மாற்றப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியா சொல்கிறார். 2 கொரிந்தியர் 3:12, நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களானதால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். அப்படின்றால்
தேவன் மேல் நாங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை இப்படிப்பட்டதாக இருக்கிறதுனால நாங்கள் தைரியமாக பேசுகிறோம். நீங்களும் அந்த நம்பிக்கை பெற்றுக்கொண்டதால் நீங்களும் தைரியமாய் மற்றவர்களோடு தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ள முடியும் என்ற ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார்கள். பரிசுத்த தைரியமும் ஊழியமும். ஊழியத்திற்கு தைரியம் மிக முக்கியமான ஒன்றாகும். அந்த ஊழியம் செய்வதற்கு பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை அதைவிட மேலானது. தேவனுடைய நம்பிக்கையின் செய்தியை தைரியமாய் பரப்ப வேண்டும். அதற்காக அகந்தையும் பெருமையும் படக்கூடாது. ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு, நான் ஒரு பெரிய ஊழியக்காரன் என்று சொல்லி மேன்மை பாராட்டுவோ அகந்தையாய் பேசவோ கூடவே கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. நம்பிக்கை நம்மிடம் தெளிவாக இருக்க வேண்டும். அப்போதுதான் தைரியமாய் மற்றவரிடத்தில் சொல்ல முடியும். ஒரு வேத வசனத்தை குறித்து நான் மற்றவர்களோடு போதிக்க செல்கிறேன் என்றால் அந்த வேத வசனத்தை குறித்து முதலாவது நான் தெளிவாய் தெரிந்திருக்க வேண்டும். அதை சொல்லுவதற்கு எனக்கு தைரியம் வேண்டும். அதை தைரியமாய் சொல்லுவதற்கு தேவனுடைய நம்பிக்கை எனக்கு பலமாய் இருக்க வேண்டும். இதையெல்லாம் தீர்மானித்து கொண்டு தான் நான் மற்றவரிடத்தில் இந்த சத்தியத்தை பகிர்ந்து கொள்வதற்கு நான் கடன் செல்ல வேண்டும். 2 கொரிந்தியர் 4:5 நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசு நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். பவுலார் கடவுள் அல்ல, அப்போலோ கடவுள் அல்ல, சீஷர்கள் கடவுள்கள் அல்ல. கிறிஸ்துவானவரே கடவுள், அவர் ஒருவரே கர்த்தர், பிதாவானவர் ஒருவரே, ஆவியானவர் ஒருவரே. ஆனால் நாங்கள் கிறிஸ்துவை குறித்த சத்தியத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம், ஊழியக்காரர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று பவுலார் தன்னை குறித்து சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 4:13 பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். கிறிஸ்துவோடு 3.5 ஆண்டு காலம் வாழ்ந்த இந்த அப்போஸ்தலர்கள் மிக தெளிவாக நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவர்கள் கேட்டறிந்த சத்தியத்தை மற்றவர்களோடு இந்த பெந்தகோஸ்தே நாளுக்கு பிறகு அவர்கள் பகிர்ந்து கொள்ளும்பொழுது இதை கேட்டிருந்த அனைவரும் இவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவோடு இருந்தார்கள். ஆனால் இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். ஆனால் அவர்களை பேசுகிறதை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். மத்தேயு 9:35 பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். ஆண்டவரும் நம்பிக்கையோடு தான் ஒவ்வொரு கிராமந்தோறும் ஒவ்வொரு பட்டணங்கள் தோறும் ஒவ்வொரு நாட்டிற்கு சென்று தேவனுடைய சத்திய வசனங்களை பிரசங்கித்து கொண்டு வந்தார். அப்படின்றால் எல்லாரும் மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இந்த உலகத்தில் நம்பிக்கையோடு வாழக்கூடிய அத்தனை பேரும் கிறிஸ்துவனிடத்தில் வர வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு அவர் இந்த உலகத்திற்கு வந்து அநேக திருச்சபைகளில் அவர் உபதேசித்து கொண்டிருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். நாம் யார்? நாம் என்ன செய்கிறோம்? நாம் ஏன் இங்கு இருக்கிறோம் என்பதற்கு இந்த ஊழியத்தில் பதில் இருக்கிறார். முதலாவது நாம் யார்? ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்தார், அதனால் நாம் இருக்கிறோம். அடுத்தது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? என்ன செய்கிறோம்? அவருக்காக எதையாவது செய்ய பிரயாசப்படுகிறோமா? வாழ்க்கையில் ஒரு ஆத்மாவது ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவதற்கு பிரயாசப்படுகிறோமா என்பதை உணர்ந்தவர்களாக என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை ஊழியத்தின் மூலம் நாம் வெளிப்படுத்த முடியும். வியாதி குணமடைவது நல்லதுதான். ஆனால் அவர்கள் அனைவருமே இறுதியில் மரித்து போனார்கள். இயேசு கிறிஸ்து அநேகரை சொஸ்தமாக்கினார். வியாதியிலிருந்து சொஸ்தமானவர்கள் மீண்டும் மரித்தார்கள் என்பதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்தவர்களும் மீண்டும் மரித்து விட்டார்கள். அநேகரை உயிர்த்தெழ செய்தார். 12 வயதுள்ள சிறுமியை உயிர்த்தெழ செய்தார். 400 விதவையின் மகன் வாலிபனாக இருந்தார், அவனை உயிர்த்தெழ செய்தார். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். ஆனால் அவர்கள் மீண்டும் மரித்திருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு தற்காலிக நித்திரை மாத்திரமே. இந்த தற்காலிக நித்திரை அப்படின்றால் கிறிஸ்துவனவர்களை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு காலம் இருக்கிறது. அப்படின்றால் ஒவ்வொருவரும் தட்டி எழுப்பக்கூடியதல்ல. அவர் வானத்திலிருந்து வரும்பொழுது அந்த தேவ இக்காலத்தின் சத்தத்தை கல்லறையில் இருக்கக்கூடிய மரித்திருக்கிற மண்ணாய் போயிருக்கிற அந்த மக்களுடைய செவிகளிலும் முதலாவது படும். கல்லறைகள் திறக்கப்பட்டு மரித்தவர்கள் உயிரோடு
எழும்பி வருவார்கள் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. அப்படினால் தெய்வ சித்தம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் ஊழியம் செய்ய வேண்டும். சத்தியம் அறியாத மக்களுக்கு சத்தியம் அறிந்தவர்கள் போய் தேவ சத்தியத்தை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதை ஆண்டவர் விருப்பம் கொண்டவராக இருக்கிறார். மத்தேயு 8 முதல் 13 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது, 100க்கு அதிபதியின் வேலைக்காரன் திமிர்வாதத்தினால் கொடிய வேதனைப்படுகிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து இப்படிப்பட்ட செய்தியை சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் அப்படின்னும் பொழுது அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நீர் என்னுடைய வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நானும் அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கிறேன், எனக்கு அதிகாரத்திற்கு உட்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஒருவனை வாவென்றால் வருகிறான், ஒருவனை போவென்றால் போகிறான், ஒருவனை இதை செய் என்றால் செய்கிறான். ஆனாலும் நீர் என்னுடைய வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை சொல்லும் என்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஆண்டவரை சுற்றிலும் பார்த்து தன்னுடைய மக்களை எல்லாரும் பார்த்து, இஸ்ரவேல் மக்களை பார்த்து, இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லையே என்று சொல்லி 100க்கு அதிபதியை பார்த்து, நீ போகலாம், ஒன்றை விசுவாசன்படி உனக்கு நடக்கிறது அப்படின்னார். அவன் போன விசுவாசத்தோடு போனான், தன்னுடைய வேலைக்காரன் பிழைத்திருந்தான். மத்தேயு 9 1-9 வரை பார்க்கும் பொழுது, படுக்கையில் கிடந்த திமிர்வாதக்காரனை ஒரு 4 பேர் சுமந்து கொண்டு வந்து வீட்டின் வாசலுக்குள்ளாக நுழைவதற்கு இடமில்லாமல் மேற்கூரையை பிரித்து என்ன செய்தார் என்றால், அவனை கட்டிலை படுக்க வைத்து கயிறு கட்டி இறக்கினார்கள். ஆண்டவர் அந்த திமிர்வாதக்காரனுடைய விசுவாசத்தை கண்டார். அவனோடு வந்த அந்த 4 பேர் அந்த கூரை பிரித்து அவனை இறக்குகிற அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அவனை சுஸ்தமாக்கினார் என்று பார்க்கிறோம். அடுத்தது மார்க் 5 முதல் 9 வசனங்களே, பிசாசு பிடித்திருந்த ஒருவன் சங்கிலியினால் கட்டப்படுகிறான். அந்த சங்கிலியும் உதறி தள்ளிவிட்டு அவன் ஆங்காங்கே செல்லுகிறான், கல்லறையிலே தங்கி வசித்து வருகிறான், கற்களினாலே தன்னுடைய உடம்பை காயப்படுத்தி கொள்ளுகிறான், எந்த வேதனையும் இல்லாமல் இருக்கிறான். அவ்வளவு காயங்கள் சரீரத்தில் இருந்தாலும் வேதனை இல்லாமல் இருந்தான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்று கண்டு, ஓ தேவ மனிதனை, ஏன் எங்களை துன்பப்படுத்தவா, இவ்வளவு சீக்கிரத்தில் வந்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் அவர்களை அதட்டினார். பேசாமல் அவனை விட்டு வெளியே போடின். அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், என்னுடைய பெயர் என்ன? நாங்கள் அநேகராக இருக்கிறபடினால என்னுடைய பெயர் லேகியோன் என்று சொன்னான். ஒருவேளை எங்களை விரட்ட சித்தமாக இருந்தால், மலைகளுக்கு அப்பால் பன்றிகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது, அந்த கூட்டத்திற்குள்ளாக எங்களை விரட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த பிசாசுகள் வேண்டிக் கொண்டன. ஆண்டவர் கட்டளையிட்டார். அங்கே மாண்ட பிசாசுகளுக்கு பன்றிகளுக்குள்ளாக இந்த பிசாசுகள் நுழைந்தன. அந்த பன்றிகள் கடலுக்குள்ளே போய் மாண்டு விட்டது. ஆனால் பிசாசு பிடித்திருந்தவனோ, வஸ்திரம் இல்லாதிருந்த அவன் வஸ்திரம் தரித்து அறிவுள்ளவனாய் கிறிஸ்தவண்டையில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். யோவான் எழுதின சுவிசேஷம் 5 முதல் 17 வசனங்களே, பெதஸ்தா குளத்தாண்டையில் 38 வருடமாய் திமிர்வாதமாய் கிடந்து கொண்டிருந்தே அது திமிர்வாதக்காரன். ஓய்வு நாளில் தேவன் அவனிடத்தில் சென்று சொஸ்தமடைய விரும்புகிறாயா என்று கேட்டார். அவன் சொன்னான், ஐயா, என்னுடைய பிரச்சனை இது, என்னால் நடக்க முடியாது. ஒருவேளை நான் உதவிக்காக ஆட்களை கூட்டிக் கொண்டு வந்து நான் அந்த குளத்திலே இறங்குவதற்கு முன்பதாக வேறொருவன் இறங்கி அவன் சுத்தமாகி செல்லுகிறான். இப்படி 38 வருடம் காலம் இங்கே போய்விட்டது என்று சொல்லி ஏங்கியிருப்பான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நட என்று. அவருடைய வார்த்தையில் ஜீவன் இருந்தது. கட்டப்பட்டிருந்தே அவனுடைய கால்களும் கைகளும் கட்டவிழ்க்கப்பட்டு அவன் எழுந்து குதித்து தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். உலக தேவைகளை சந்திக்க இயேசுக்கு வல்லமைகள் உண்டு. ஆனால் ஆன்மீகத்தையும் அவர் வருகையும் மக்கள் மறந்து போய் தாம் பெற்று இந்த நம்பிக்கையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வெட்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 5 அப்பங்களை 2 மீன்களை 5000 பேருக்கு உணவளிக்கும் போது கிறிஸ்துவை ராஜாவாக்கி விட வேண்டும், அவர் ராஜாவாக இருந்தால் நமக்கு சரீரத்துக்குரிய இந்த ஆகாரத்துக்கு பஞ்சமே இல்லை என்று சொல்லி அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களை விட்டு ஆண்டவர் விலக நேர்ந்தது. அவர் யார், எதற்காக வந்தார் என்பதையும் மக்கள் உணரவே இல்லை. அவருடைய வாழ்க்கையில் உணர்ச்சியே இல்லை, உணர்வுகளும் இல்லை. தேவனை மறந்து அவர்கள் வாழ்ந்தார்கள். நீங்களும் நானும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்?
உணர்வில்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் இருக்கிறார்களே இஸ்ரவேல் மக்கள் என்று சொல்லி மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லி, போய் பார், கீழே போய் பார் அப்படின்னார் சீன்வனாந்திரத்தில். ஜனங்கள் தேவனை விட்டு விக்கிரகங்களை படைத்து அவற்றுக்கு முன்பாக ஆடிப்பாடி கொண்டாடினார்கள். நீங்களும் நானும் என்ன செய்துட்ருக்கோம்? தேவனுடைய சத்தியத்தை சொல்வதற்காக ஏதாவது பிரயாசப்பட்டிருக்கிறோமா? அல்லது இன்னும் உலக சிற்றின்பங்களில் சேர்ந்து விக்கிரகங்களை வணங்கி கொண்டு தேவனை விட்டு பிரிந்திருக்கிறோமா? சற்று ஆராய்ந்து நம்முடைய வழியை திசை திருப்பி கிறிஸ்துவண்டைக்கு வருவதற்கு பிரயாசப்பட்டு கிறிஸ்துவில் நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை இன்னும் வளர்த்து கொண்டு அந்த நம்பிக்கையின்படி மற்றவர்களும் வாழ்வதற்கு நாம் அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்வதற்காக தான் தேவன் உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அப்படினால் அந்த அழைப்பிற்கேற்ற வண்ணமாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஊழிய நம்பிக்கையும் விசுவாசமும் நித்திய ஜீவனம். எசேக்கியேல் 3:18 எசேக்கியேல் பக்தன் சொல்லுகிறார், சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடு காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், அவன் இரத்தப்பழியை உன் கையில் கேட்பேன் அப்படின்றார். அப்படின்றால் இரத்தப்பழி நம்மிடத்தில் கேட்பார். நம்மிடத்தில் கேட்கும் பொழுது நாம் எப்படிப்பட்ட பதிலை கொடுக்க முடியும்? நம்மால் நாம் என்ன சொல்ல முடியும்? நான் நன்றாக இருக்கிறேன் என்று உங்களுக்குள் திருப்தியாக வாழ முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு சத்திய அறிவை தந்திருக்கிறார். அதை மரக்காலால் மூடி வைப்பதற்காக அல்ல, அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்காக உலகில் பறைசாற்ற நம்மை அழைத்திருக்கிறார். தேவனுடைய சத்தியத்தை மற்றவர்களோடு நாம் பறைசாற்ற வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். கவுன்சில்ஸ் ஆஃப் ஸ்டீவர்ஷிப் என்ற புத்தகத்தில் 93-94 என்ற பக்கத்தில் அம்மையார் எழுதுகிறாங்க, நம்மை சுற்றியுள்ள ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காக தியாகம் செய்ய எவ்வளவாய் தயங்குகிறோம். அழிந்து கொண்டிருக்க ஒரு ஆத்மாவை காப்பாற்றுவதற்காக நம் வீட்டை விட்டு நெடிய பயணம் செய்ய வேண்டும் என்று நாம் கட்டாயப்படுத்தப்படவில்லை. நம் வீட்டு வாசலுக்கு முன் மனிதர்கள் இருக்கிறார்கள், ஆனாலும் நமக்கு அக்கறை இல்லை. நான் என் சகோதரனுக்கு காவலாளியோ என்று காயின் கேட்ட கேள்வியை ஒருவேளை நம்முடைய வாயால் நாம் கேட்காவிட்டாலும் செயலால் அதை என்ன செய்கிறோம் என்றால் கேட்டு வருகிறோம். நான் ஏன் போய் அவங்களுக்கு சத்தியம் சொல்லணும்? அவங்க ஏன் ரட்சிக்கப்படணும்? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்குது. நாங்கள் பரலோக ராஜ்யத்தில் சேர்ந்தால் போதும், அவர்கள் வர வேண்டிய அவசியம் இல்லையே. நாங்கள் இருக்கிற இடத்துல அவர்கள் எதற்கு? தேவையில்லை. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உன்னிடம் இல்லாததை கொடுத்தல். ஒரு நபர் பழைய புத்தக கடை ஒன்றில் மாபெரும் போராட்டம் என்ற புத்தகத்தை வாங்கினார். 2 வருடம் அதை தொடவே இல்லையா. 2 வருடம் தொடாத அந்த புத்தகத்தை ஒரு நாள் சலிப்பாக இருந்த வேளையில், இந்த புத்தகம் என்னதான் சொல்லுது, இதில் என்னதான் எழுதியிருக்காங்க என்று சொல்லி அந்த புத்தகத்தை வாசிக்க எடுத்தார். அதை வாசிக்க துவங்கின அவருடைய உற்சாகம் கரை புரண்டு ஓடியது. 3 நாட்கள் தொடர்ந்து வாசித்தார். வேத வசனங்களை புரட்டி பார்த்தார். வேதாமத்தில் குறித்து கொண்டார். மனதில் எழும்பிய கேள்விகளை ஒரு தாளில் எழுதி கொண்டார். அருகில் உள்ள அட்வென்டிஸ்ட் சபையுடன் தொடர்பு கொண்டார். இப்பொழுது ஒரு மூப்பர் சொன்னாராம், புதன்கிழமை மாலை ஆராதனைகளை நீங்கள் திருச்சபைக்கு வரலாம், உங்களுடைய கேள்விகளுக்கு அங்கே பதில் கிடைக்கும் என்று அழைப்பு கொடுத்தாராம். அப்பொழுது இவர் வேதாமத்தையும் இந்த மாபெரும் போராட்டம் என்கிற புத்தகத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த திருச்சபைக்கு போனாராம். இவருடைய வருகைக்காக அந்த திருச்சபையின் மூப்பர் ஆவலோடு காத்திருந்தார். அங்கே சென்றார். அவரை வரவேற்று திருச்சபைக்குள்ளாக அழைத்து சென்றார். ஒருவேளை இங்கிருந்து சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு சென்ற அந்த நபர், உள்ளே அநேக விசுவாசிகள் இருப்பார்கள், அநேகர் அங்கே இருப்பார்கள், அவர்களை கண்டு நானும் ஒருவனாக அங்கே இருப்பேன் என்று சொல்லி ஒரு பெரிய சிந்தனையோடு அங்கே சென்றிருக்கலாம். ஆனால் அங்கே
2 மூதாட்டியர்கள் மாத்திரமே உட்கார்ந்திருந்தார்களாம். மூப்பர் அவரை சற்று தேற்றி சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு ஆட்களுடைய கூட்டத்தை தேடுவதை விட தேவனுடைய வேதத்தை ஆராய்வது நலம் என்று அவருக்கு தேற்றரவாளனாக இருந்து அவருடைய மனதை தேற்றி அவருக்கு வேத சத்தியங்களை அறிந்து கொள்ள உதவி செய்தார். இன்றைக்கு அவர் அந்த திருச்சபையில் ஒரு அங்கத்தினராக இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்து தன்னுடைய நம்பிக்கையை மற்றவர்களோடும் அவர் பகிர்ந்து கொண்டு வருகிறார். 2 கொரிந்தியர் 5:17 அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படியா சொல்கிறார், எப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படினால் என்னுடைய பழைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்தகாரமான செயல்கள் எல்லாமே என்னை விட்டு நீங்கும் பொழுதுதான் நான் கிறிஸ்துக்குள் புது சிருஷ்டியாக இருக்க முடியும், கிறிஸ்துவை தரித்திருக்க முடியும். நான் கிறிஸ்துவை தரித்திருந்தால் மாத்திரமே நான் அவர் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு ஒரு அர்த்தமுள்ளதாக காணப்படும். ரிவ்யூ அண்ட் ஹெரால்டு என்ற புத்தகத்தில் 1902 ஜூன் 24 எழுதின பத்திரிகையில் அம்மையார் எழுதுகிறாங்க, இந்த நம்பிக்கை நம்மை ஏமாற்றாது, நம்மை வெட்கப்படுத்தாது, வஞ்சிக்காது. நாம் பெறுவோம் என்று உறுதியாக பேசி வந்தது கிடைக்கவில்லை என்று வெட்கத்தோடு அறிக்கையிடும் சூழ்நிலை உருவாகாது. நமக்கு கிடைக்கும் என்று ஒரு காரியத்தை பற்றி நாம் பேச வந்திருப்போம், அது இங்கே என்று யாராவது கேட்கும்போது நமக்கு அது கிடைக்காமல் இருந்தால் வெட்கமாக தோன்றும். அதை மறந்துவிட விரும்புவோம். நமது பழைய உற்சாகத்தை குறித்து வெட்கப்படுவோம். அதை பற்றி பேதுருவிலே பேச விரும்ப மாட்டோம். விசுவாசத்தால் நீதிமானாகும் அனுபவத்துடன் நமக்கு கிடைக்கிற பாக்கிய நம்பிக்கையானது நம்மை அவ்வாறு வெட்கப்படுத்தாது. காஸ்பல் ஒர்க்கர்ஸ் என்ற புத்தகத்திலே பக்கம் 188 அம்மையார் எழுதுகிறாங்க, நம் இரட்சகர் வீடு வீடாக சென்று நோயாளிகளை குணமாக்கினார், வருந்துவோரை தேற்றினார், துன்புறுவோரை அமைதிப்படுத்தினார், போராடுவோருக்கு சமாதானம் சொன்னார், இக்குழந்தைகளை கையில் ஏந்தி ஆசீர்வதித்தார், கலைந்த தாய்மாருக்கு நம்பிக்கையும் ஆறுதலுமான வார்த்தைகளை பேசினார், மனிதர்களின் ஒவ்வொரு வேதனையும் துன்பத்தையும் அவர் பரிவோடும் கனிவோடும் சந்தித்தார், தனக்காக அல்ல பிறருக்காகவே அவர் பணி செய்தார். ஆகவே அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நீங்களும் நானும் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பிற மக்களுக்கு ஊழியம் செய்து அவர்களை கிறிஸ்துவின் வெளிச்சத்திற்குள் கொண்டு வருவதற்காக தேவன் உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார். தேவன் மேல் நீங்களும் நானும் நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது அந்த நம்பிக்கையின்படி மற்றவர்களும் தேவன் மேல் நம்பிக்கை வைப்பதற்கு அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். அவருடைய ஊழியத்தை செய்யும்போது ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதங்கள் நமக்கு கட்டளையிடுவார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நாளின் செய்திக்காக நன்றியோடு துதிக்கிறோம். சொன்ன சத்தியத்தின்படி நாங்கள் வாழ்வதற்கு கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாய் உடைய ஊழியங்களை செய்ய நாங்கள் தூண்டப்பட்டவர்களாய் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் எங்களை பலப்படுத்த முடியாது. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு நேயர்களையும் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, இந்த நாளின் செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுடைய ஜெப குறிப்புகளை ஸ்க்ரீனில் காணப்படுகிற எண்ணிற்கு நீங்கள் திரைப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பதும் அல்ல, மற்றவர்களையும் பார்க்கும்படி அறிமுகப்படுத்துங்கள். யூடியூப் வாயிலாக இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அதையும் நீங்கள் பார்த்து மற்றவர்களையும் பார்க்க செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.